ஜியு போப் தனது கல்லறையில் என்ன எழுதச் சொன்னார் தெரியுமா? ஜி.யு. போப் ஏப்ரல் 24, 1820 கனடாவில் பிறந்தார். தென்னிந்திய மக்களுக்கு கிறிஸ்தவ நம்பிக்கையை பரப்புவதற்கு தனக்கு அழைப்பு இருப்பதாக போப் நம்பினார். 1839ஆம் ஆண்டு தனது 19ஆம் வயதில் தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்திற்கு வந்த போப் தனது மிஷனரி பணிகளைத் தொடங்கினார். உள்ளூர் மொழியை கற்றுக்கொள்வது நம்பிக்கையை பரப்புவதற்கான இன்றியமையாத அம்சம் என்று அவர் நம்பினார். தனது 66வது வயதில் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டார். அதற்கு சேக்ரெட் குறள் என்று மறுபெயரிட்டார். இந்த புத்தகத்தை லியோ டால்ஸ்டாய் வாசித்தார். மேலும் காந்தியை அந்த புத்தகத்தை படிக்கும்படி அவர் பரிந்துரைத்தார். இது காந்தியை அஹிம்சா பாதையில் வலுவான நிலைப்பாட்டை எடுக்க வைத்தது. இந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்ற போப் தமிழ் மொழியின் மீது கொண்ட அன்பிற்காக அவர் இறந்த பிறகு அவரது கல்லறையில் தமிழ் மாணவர் என்று எழுதுமாறு கேட்டுக்கொண்டார்.